நீங்களும் பர்ஃபெக்டாக பஃப் ஸ்லீவ் வச்சு 3 டாட் ப்ளவுஸ் தைக்கணுமா? அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைனிங்கில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம லைனிங் அயர்ன் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் சுருங்காமல் உள்ள லைனிங் பார்த்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த லைனிங் கிளாத் போத்தீஸில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆல்ரெடி ஆர்டர் தந்தவங்களுக்கு கஸ்டமருக்கு பேட்டர்ன் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் எடுத்து லைனிங்கில் அப்படியே வைக்க வேண்டியதான். நான் ஃபஸ்ட் டைம் லைனிங் வைக்கிறப்ப அது எவ்வளோ சுருங்கி போயிருந்தது. அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இப்போ நான் பேட்டர்ன் வைக்கிறேன். பேட்டர்ன் வைக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக் சைடு உள்ள போர்ஷனை கீழே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஏரியாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள எல்லா பேட்டர்ன்ஸும் வைக்கணும். இப்போ இந்த பேட்டர்ன் அந்த சைடு ஓப்பன் வரதுனால அதை அப்படி திருப்பி வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கும் எல்லா கிளாத்தையும் ஓரளவுக்கு மிச்சம் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் சைடில் இருக்கிறதே நம்ம பட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்லீவ். ஆனால் பஃப் ஸ்லீவ்ங்கிறதுனால அதுக்கு லைனிங் தேவையில்லை. லைனிங் இல்லாமலே அதையும் கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டிங் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதெல்லாமே ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுருந்தோன்னா மிஷின்லேருந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமே தைச்சி முடிச்சிடலாம். நம்ம தைக்கிற ஸ்பீடை பொறுத்து. இப்போ சிலர் 1/2 ஹவரில் தைச்சிருவாங்க, 1 ஹவரில் தைச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தைச்சிக்கலாம். பட்டி லைனிங் கிளாத்து இப்போ கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற பேண்ட்டு கிளாத்து, அப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேமித்து வச்சுருக்கிற அந்த காட்டன் ஃபேப்ரிக்லலாம் வச்சுக்கலாம். சிலருக்கு அந்த மாதிரி பழைய கிளாத்து வைக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் புது கிளாத்லேயே நம்ம வேறு கிளாத்து கட் பண்ணும்போது அதில் எக்ஸஸாக வரக்கூடிய கிளாத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணுற மெத்தடு ட்ரேசிங். இப்போ ட்ரேசிங் பண்ணால் தான் அதுக்கு மேலே நம்மளுக்கு ப்ராப்பராக தைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன சைடில் அப்படிலாம் தையல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ட்ரேசிங் பண்ணிட்டோன்னா அதுக்கு மேலேயே ப்ராப்பராக தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டு, அந்த மார்ஜின் அது அங்கேயும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் தைச்ச கிளாத்தையே மெயின் ஃபேப்ரிக்கில் மடக்கி வச்சு வெட்டலாம். ஸோ அப்படி வெட்டுறதுக்கும் இப்படி வெட்டுறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா நிறைய துணி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது சேவ் பண்ணலாம். இப்போது அந்த லைனிங்கை நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்லைன் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட அது எல்லாத்தையும் நம்ம எதில் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது டாட் பிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சைடில் சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற 3வது டாட் எப்படி வேணாலும் அப்படி கரெக்டாக அலைன் ஆயிரும். இப்போ ஒரு டாட் பிடிச்ச உடனே கப் ஷேப் கிளியராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாட் பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்துடும். ஒன் சைடு கப்பு கவர் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இழுத்தாலும் அது சுருங்கி போகலை. இதில் நான் ஆல்ரெடி யூனிஃபார்ம் தைச்ச கிளாத்து கொஞ்சம் திக்னஸ் உள்ளது தான். அந்த கிளாத்தை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை பட்டிக்கு எடுத்துக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த பிசுறு வெளியில் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் போட்டிருக்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக அழுத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போது லைனிங் ஃபேப்ரிக் சைடில் தைச்சிக்கணும். மெயின் ஃபேப்ரிக் பக்கம் தைச்சிட்டிங்கன்னா அந்த ரா எட்ஜஸ், எக்ஸஸாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் உள் பக்கமாக போயிடும். ஸோ நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் அழுத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டே தைச்சிட்டேன். இப்போது லைனிங் பீஸ் வச்சு தைச்சி முடிக்கிறேன். இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கும்போது உள்பக்கமாகவும் நம்மளுக்கு எந்த பிசுறும் தெரியாது, வெளிப்பக்கமாகவும் தெரியாது. அது எலும்பாமல் இருக்கிறதுக்காக அப்படி பதிச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம், பதிவடி அடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் கீழே உள்ள பீஸை நம்ம எதில் மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங் உள்ளே போகிற மாதிரி அதை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு தைச்சிங்கன்னா நம்மளுக்கு எந்த எட்ஜஸும் வெளிப்பக்கமாக நீண்டு இருக்காது, ரொம்ப அழுத்தமாகவும் இருக்காது,
பார்க்கறதுக்கு சாஃப்டாக நீட்டாக இருக்கும். ஸோ பட்டி தைச்ச வரும் சிலவங்களுக்கு கப் ஷேப் வந்து கிளியர் வராது. இப்போ நம்ம ப்ராப்பராக அந்த மாதிரி கப் ஷேப் வர்றதுக்காக டாட்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து எதுவுமே கீழே போகல. அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த டாட்டை வந்து கீழே பட்டியோடு சேர்த்து வச்சு தைக்கக்கூடாது. அப்படி தைச்சிங்கன்னா தான் அது வந்து கம்ஃபர்டபுளாக வராது. இப்போ ஸ்லீவில் மேல் பக்கத்தில் சுருக்கு வந்து ஒரே சைடாட்டு நம்மளை பார்த்து சுருக்கு வர மாதிரி தைச்சிக்கலாம். பஃப் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்மளை பார்த்து தைக்கிறோன்னா இன்னொரு பக்கமும் அதை மாற்றி அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் தைக்கணும். அப்படி வரும்போது தான் பஃப் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பக்கமாக தைச்சிட்டு அதே சைடில் நம்ம தைக்கிறோன்னா அந்த பஃபினஸ் வந்து வராமல் அது அப்படியே அடங்கி அமைஞ்சு வர மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக இதே போல் தைங்க. பஃப் ஸ்லீவில் இதில் வந்து மேல் பக்கம் வந்து நார்மல் பஃப் இருக்கும், கீழ்ப்பக்கம் வந்து அந்த பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வரும். பாக்ஸ் ப்ளீட்டுங்கிறப்ப ஒரு ஸ்டிச் வந்து நம்மளை பார்த்துருக்கோம், இன்னொரு ஸ்டிச் வந்து ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாக்ஸு ப்ளீட் வந்து கரெக்டாக வரும். சில ஸ்கர்ட்டில் வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மெத்தடு. ஸோ இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். பஃப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குங்கிறது தான் நான் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இது வைக்கும்போதும் இதே போல் அமுங்கி போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஷேப் வந்து உங்கள்கிட்ட 3D மாடலில் காமிச்சிட்ருக்கிறேன். பார்டர் வச்சு தைக்கும்போது கீழ்ப்பக்கம் உள்பக்கமாக வச்சு தைச்சி வெளிப்பக்கம் திருப்பும்போது அது வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி தைச்சிங்கன்னு தெரியாது, இதுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் ப்ளேட் தெரிகிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இது கீழ்ப்பக்கம், அதனால் பாக்ஸ் ப்ளேட் வந்து ஈவனாக கரெக்டாக தெரியுது. இதுக்கப்புறமா இதை வந்து ஷோல்டர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் ஷோல்டர் சைடு வருங்கிறத பார்த்து கவனமாக வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் தைச்சிக்கலாம். முதல்லையே பார்டர் தைச்சிட்டும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரில் ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமாக திருப்பி திருப்பி வைக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இழுத்து தைச்சிங்கன்னா அது வந்து ஃபேப்ரிக் வந்து சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம தைச்சிட்டோம். பஃப் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் கீழே பார்டர் வச்சுக்கலாம். பார்டர் கீழ் பக்கமாக வச்சு தைச்சி மேல் பக்கம் திருப்பி எடுத்து மடக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வீதியில் வேணாலும் பார்டர் வச்சுக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் நீளமாக கூட பார்டர் வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து சின்னதாக வர்றதுக்காக அந்த பார்டரே தான் உள்பக்கமாகவும் இருக்குது, வெளிப்பக்கமாகவும் இருக்குது. இப்போது பார்டர் வச்சு அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் சைட்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொக்கி வைக்கணும். அது வந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதுபோல் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எப்படியெல்லாம் கொக்கி வைப்பேன் அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.